புனைந்த உன் ஓவியத்தை நத்தமிழால் நம்பிட வந்தேன். தமிழ்தானே என்றவரின் நாவுக்குள் தமிழ் தேனால் உதிப்பவரே, தமிழ் 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 என்று உன்னை உருக உருக சொல்லிட அமிழ் அமிழ் அமிழாய் அலை வீசிடுவார். குழல் இது யாழ் இது என்பர் மழை சொல்லி மயங்காதவர். ழா என்ற எழுத்தில் மட்டுமல்ல பொருள் இலக்கணத்தாலும் புதுமை கொண்டவன். வேற்றுமொழியார் முதல் பேச்சில் கொஞ்சம் பேசுபவள், உள்ள நினைப்பால் மொழிபெயர்ந்து நிற்பவள். ஐயத்தை நீக்கி ஒன்றை சொல்வோம், ஓங்கி சொல்வோம், அவ்வளதமாய் தமிழ் தமிழ் அமிழமாய் இருந்திடும் என்று. இந்த தமிழ் மன்ற கழகத்திற்கு வருகை புரிந்திருக்கிற நம்முடைய பள்ளியின் நிறுவனர் அம்மா அவர்கள் மனது வருகையான வரவேற்க வேண்டும் அல்லவா? நடனத்தால் வரவேற்க வருகின்ற நம் அழகு மாணவியர்கள்
நான் திருக்குறள் பற்றியே உங்கள் முன் பேச வந்துள்ளேன். கற்கொன்றி மண் தோன்ற காலத்தே முத்தொன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பது முன்னோர் கூறிய வாக்கு. உலகின் மிக தொன்மையான தமிழ்மொழி பண்டை காலத்திலிருந்து தற்காலம் வரை நமக்கு பல நூல்களை தந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இன்றளவும் உலகத்தாரால் ஈடு இணையற்ற நூலாக போற்றப்படுவது உலக பொதுமறையாம் திருக்குறள் ஆகும். நான் விரும்பின் நூலும் திருக்குறள் ஆகும். திருக்குறள் 3 பெரும் பிரிவுகளை கொண்டு விளங்குகின்றது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவுகளை காணப்படுகின்றன. இவற்றுள் 133 அதிகாரங்களும் அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் என மொத்தம் 1330 பாடல்கள் காணப்படுகின்றன. திருக்குறளில் அறத்துப்பால் 38 அதிகாரங்களையும், பொருட்பால் 70 அதிகாரங்களையும், காமத்துப்பால் 25 அதிகாரங்களையும் கொண்டு விளங்குகின்றது. தோன்றி புகழோடு தோன்றுக அஃதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்று கூறினார் வள்ளுவர். அப்படி புகழோடு தோன்றினால் என்ன கிடைக்கும் என்ற கேள்வி நம் மனதில் எழுந்தார் அதற்கு வள்ளுவர். பயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையம் தெய்வத்தில் வகைப்படும் என்று பதில் கூறினார். வள்ளுவர் தன் உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி புகழ்ந்துள்ளார். மிக மிக சிறியது கடுகு. அந்த கடுகை துளைத்து 7 கழுகளை உள்ளே புகட்டியது போன்றது குறள் என்றும் ஔவையார் பாராட்டி உள்ளார். 7 சீர்களில் உலக நீரே சொல்லும் திருக்குறளாம் நான் என்றும் என்றும் விரும்பும் நூலாகும். நன்றி.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் சந்தனா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் திருக்குறளை பற்றி சில வரிகள் கூற வந்துள்ளேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருக்குறள் 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் உள்ளது. திருக்குறள் அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் என 1330 குறட்பாக்கள் உள்ளன. திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியோபோக் ஆவார். அது மட்டுமல்லாமல் உலகில் மொழிகளுள் 107 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார். தமிழ் மொழி மூலத்தை முதலில் இயற்றிய திருக்குறளை மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை பெருந்தாசர். திருக்குறளை முதலில் உரை செய்தவர் கனக மூண்டவர் ஆவார். நன்றி. தமிழ் போன்ற கடல் போன்ற அமிர்தத்தை தன் நாவிலே நக்கி குடித்துவிட முடியும். தமிழ் பெருமை சொல்வதற்கு எல்லை இல்லை. அதுபோல என் பள்ளி மாணவர்கள் திருக்குறள் பெருமை சித்தளம் முன் எடுத்து காட்டினர். அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக கரகோஷம் எழுப்பு பாடல் ஒன்றை நினைவுக்கு வருகின்ற பள்ளி மாணவர்கள் சான்ஸ் வாழ்க்கையை பரிசற்றவர்கள் விஷ்ணு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஷ்ணு. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது நான் கரையை வள்ளல்களின் சிறப்புகள் பற்றி பேசப் போகிறேன். பேகன் மதுரை மாவட்டத்தில் உள்ள பொதிகை மலையை ஆட்சி செய்தவர் பேகன் அவர். இவர் மயிலுக்கு போர்வை கொடுத்தார். நல்லி மதுரை மாவட்டத்தில் உள்ள கண்டிரா நாடு என்ற பகுதியை ஆட்சி செய்தவர் நல்லி. இவர் தன்னிடம் வந்து பொருட்கள் கேட்பவர்களுக்கு இனி யாரிடமும் போய் கேட்கக்கூடாத அளவிற்கு பொருள் கொடுத்தார். வல்வில் ஓரி சேலம் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை ஆட்சி செய்தவர் வல்வில் ஓரி. இவர் கூத்தாருக்கு நாடு கொடுத்தார். காரி முழு என்ற மலையை ஆட்சி செய்தவர் காரி. இவர் இரவலருக்கு குதிரை கொடுத்தார். வெண்ணாடு என்ற காட்டுப்பகுதியை ஆட்சி செய்தவர். இவர் தன்னிடம் வந்து உதவி கேட்பவர்களுக்கு ஊர்கள் கொடுத்தார். அதியமான் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தகடூர் என்ற இடத்தை ஆட்சி செய்தவர் அதியமான். இவர் நாரை முன்பு ஏற்படாத நெல்லிக்கனியை அவ்வையாருக்கு கொடுத்தார். பாரி பாண்டிய நாட்டு பரம்பு என்ற பகுதியை ஆட்சி செய்தவர் பாரி. இவர் முல்லைக்கு தேர் கொடுத்தார். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உயிர்வகைகளை பற்றி வகைப்படுத்த வருகிறார் தேர்வு செய்கிறார். உலகத்தில் உள்ள உயிர்களை ஓரைக்கு முதல் ஆரைக்கு வரை தமிழ் இலக்கணமான தொல்காப்பியம் பறைசாற்றுவதை பகிர்ந்து கொள்ள வருகிறார். என் பெயர் தேவ் ஸ்ரீராம். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். உயிர் வகைகள் ஓரறிவு தொடுதல் உணர்வு. எடுத்துக்காட்டு புல், மரம். ஈரறிவு தொடுதல் உணர்வு, சுவைத்தல். எடுத்துக்காட்டு நத்தை, சிப்பி. மூவறிவு தொடுதல் உணர்வு, சுவைத்தல், நுகர்தல். எடுத்துக்காட்டு எறும்பு, கரையான். நான்கறிவு தொடுதல் உணர்வு, சுவைத்தல், நுகர்தல், காணல். எடுத்துக்காட்டு
நண்டு, தும்பி. ஐந்தறிவு தொடுதல், உணர்வு, சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல். எடுத்துக்காட்டு விலங்குகள், பறவை. ஆறறிவு தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல். பகுத்தறிவு எடுத்துக்காட்டு மனிதர். நன்றி. எழுத்து எண்களையும் கண்டிருக்கும். தமிழ் எழுத்துக்கள் எண்களை கண்டு சொல்ல வருகிறார் சுல்லிசார். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் எண்கள். கடையில் உளுந்து வாங்கி நினைத்து சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார்கள். நன்றி. இந்த எளிய பாடலுடன் தமிழர்களை அறிந்து கொள்ளலாம். சாதனைக்கு வயது தலைமுறை என்பதை சொல்ல வருகிறார் நித்யஸ்ரீ. வணக்கம். என் பெயர் நித்யஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இன்று நான் உங்களிடம் கூறப்போவது சாதனைக்கு வயது தடை என்று. 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தும் பாடும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15வது வயதிலேயே தமது கவிதைகளை எழுதி அனுப்பினவர் விக்டர் ஹியூகோ. 14வது வயதிலே தனது தந்தை போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரர் அலெக்சாண்டர். 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரம் ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் அறிவியல் ஆய்வர் கலீலியோ. நன்றி. இணைய வாய்ப்பாளில் இருக்கிற நம் தமிழ் மொழியை உலக தமிழ் மாநாடுகள் வைத்து கொண்டாடிய நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வருகிறார் திவ்யா. வணக்கம். என் பெயர் திவ்யா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் கூற வந்துள்ள தலைப்பு உலக தமிழ் மாநாடுகள். முதல் மாநாடு மலேசியா 1966 கோலாலம்பூர். இரண்டாம் மாநாடு இந்தியா 1968 சென்னை. மூன்றாம் மாநாடு பிரான்ஸ் 1970 பிரான்ஸ். 4ஆம் மாநாடு இலங்கை 1974 யாழ்ப்பாணம். 5ஆம் மாநாடு இந்தியா 1981 சென்னை. 6ஆம் மாநாடு மலேசியா 1989 கோலாலம்பூர். 7ஆம் மாநாடு மொரிஷியஸ் 1989 மொரிஷியஸ். 8ஆம் மாநாடு இந்தியா 1995 தஞ்சாவூர். நன்றி. அக்காலத்தில் இக்காலம் வரை பெண்களுக்கு கல்வியை முதலில் இணைத்து வருகிறார் சவிதாசன். வணக்கம். என் பெயர் சவிதாஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு பயில்கிறேன். பெண் கல்வி. முத்துலட்சுமி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. தேவதாசி முறையில் தடை சட்டம், இருகால தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை
குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர். அடையாற்றில் 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவை நிறுவியவர். மூவலூர் ராமாமிர்தம் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணைகின்றவர். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படிக்க இளம்பெண்களுக்கான தமிழக உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. மலாலா பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. பண்டித ரமாபாய் இவர் சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்றோர் பண்டிதர் ஆகியவர். இவர் பெண்களின் உயர்வுக்கு காரணமாகியவர். ஐடா சோஃபியா ஸ்கட்டர் மருத்துவர் உலகம் பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். சாவித்திரிபாய் 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். நன்றி. கொண்டாடி வந்த தமிழ் வணக்கம். அடுத்தது மார்கடத்தில் ஔவையாராக வருபவர் தியாசி. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்றி. நன்றி ஔவையார். பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிருந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும். அந்த காணி நீளத்திலேயே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு 10-12 திண்ணை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போல நிலாவொளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்தங்குயில் ஓசை சற்றே காதில் பட வேண்டும் என்றால் சித்தமாயிருந்திடவே நன்றாயிரம் தென்றல் வர வேண்டும். நன்றி. அதை பற்றி இருவர் கலந்துரையாடுகிறார்கள். வணக்கம், என் பெயர் வி. கிறிஸ்டி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஓர் எழுத்து ஓர் மொழி. ஆ பசு, இ கொடு, உ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவர், ஓ மதகு நீர் தாங்கும் பலகை, கா சோலை, கு பூமி, க
கை ஒழுக்கம் கோ அரசர் சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உணர்வு தா கொடு தீ நெருப்பு தை தைத்தல் தோ தெய்வம் நீ முன்னிலை ஒருமை நா வா நாம் வரும். நன்றி. வணக்கம், என் பெயர் பா பிருந்தா. நான் 7ஆம் வகுப்பு பயில்கிறேன். நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூமலர் பூமலர், மேகம், பை இளமை, போசு, மாமரம், வான், மூமூப்பு, மேகம், மை அஞ்சனம், யாழகம், வா அழைத்தல், வைப்புல், வௌ கவர், நோய் தூர். நன்றி. அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவர் வாரித்தங்கவல்லர் கல்வி ஓரின் சிறப்பிக்குவார்கள். நடித்து காட்டுகிறார். காட்சி ஒன்று பாடல் இல்லம். அம்மா பசிக்கிறது, சோறு போடுங்க. குழந்தை இன்னும் அழுகிறது, உணவு கொடுக்க கூடாதா? இருந்தால் கொடுத்திருப்பேனே, தானியங்களும் மாவும் சேர்ந்து போய்விட்டனர். இதுக்கு நானும் ஒரு காரணம் ஆகிவிட்டேன். என்ன செய்ய? ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு நாங்கள். நீ சொல்லும் யோசனை நம் குழந்தைகளின் பசியை நீக்கட்டும். கொல்லிமலை அரசர் பல்பில் சென்று கண்டு வாருங்கள். அள்ளி கொடுக்கும் பல்பில் என்று எல்லாரும் கூறுகிறார்கள். நானும் கேள்விப்பட்டுள்ளேன். அவர் ரொம்ப வீரமானவர். நான் இப்போது சென்று வாருங்கள். நாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருப்போம். அவரை விரைந்து உள்ளே அனுப்புங்கள். கொல்லிமலை கோவிலே வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர் நீங்கள். தயனீக்கும் தமிழிசையின் புகழ் கற்கும் மாணவரே வருக. எம்மை நாடி வந்த காரணம்? எங்கள் வீட்டு வறுமை காரணத்தால் எங்கள் வீட்டு அடுப்பில் பூனை ஒருங்குகிறது. தமிழ் புறக்கும் பாணரை உமது நிலை என்னை வருத்த முறை செய்கிறது. உங்களின்றி இல்லா மெல்லிந்திருக்கிறார். குழந்தைகளோ பசி கண்களில் உயிரும் தேர்ந்திருக்கிறது. கலக்கம் வேண்டாம் பாணரே, உமது வறுமையை போக்குவது என் பொறுப்பு. மரம் வளர்த்து மக்களுக்கு உருவது போல என் துயர் துடைத்து உதவுங்கள். ஆகட்டும் பாணரே. அமைச்சரே வாருங்கள். இப்பாடலின் குடும்பம் பல தன்மையை வாழ வழி செய்கின்றனர். அப்படி அரசே, தங்கள் ஆணைப்படி செய்கிறேன். பொற்காசுகளை அள்ளி தருக. அணிமணிகளும் கண்ணீர்களும் அனுப்பிடுக. பற்பல பரிசுகளையும் பேழைகளில் நிறைத்து அனுப்பி தங்கள் ஆணைப்படி அனைத்தையும் அனுப்பி வைக்கின்றேன். கற்ற கல்வி அறியாமை அகற்றுவது போல உற்ற துயர் துடிக்கும் மன்னரே, உங்கள் குன்றாவுகள் ஓகுக. வாழ்க வாழ்க நீதி. போய்வரும் பாணரே, நீரும் உமது சுற்றத்தான் வீடு குறைவின்றி நீடுடி வாழ்க. நன்றி. அடுத்ததாக மகாபாரதம்.
ஆனது. பாண்டு மற்றும் திருதராட்டிரனின் இரு சகோதரர்களின் பிள்ளைகளிடம் இடம்பெற்றுள்ள பெரிய போரை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது மகாபாரதம் ஆகும். மகாபாரத் தமிழில் வில்லிபாரதம் என்று அழைப்பர். மகாபாரதம் வில்லிபாரத்தை இயற்றியவர் வில்லிபுத்தூரார் ஆவர். மகாபாரதத்தில் மகாகவி பாரதியார் பாஞ்சாலி சபதம் என்று ஒரு பகுதியை எழுதியுள்ளார். உங்களுக்காக நான் ஒரு பகுதியை மகாபாரதத்தில் இருந்து கூறவிருக்கிறேன். கர்ணன் மற்றும் துரியோதனன் நட்பால் விலகிய சாபம். திருதராட்டிரன் ஒரு சாபத்தை பெற்றிருந்தார். அது என்னவென்றால், அவன் ஒரு தட்டில் உண்டாலும் மறுதடவை அந்த தட்டில் உண்ணும் போது அது புழுக்களால் நிரம்பி இருக்கும். அதனால் அவன் மற்றொரு பாத்திரத்தில் தான் உண்பான். இதை தெரியாமல் இருந்த துரியோதனனும் கர்ணனும் மழலை வயதில் விளையாடி கொண்டிருக்கும் போது கர்ணன் தெரியாமல் அந்த தட்டை தொட்டு விட்டான். அதன் பிறகு அந்த சாபம் நீங்கியது. திருதராட்டிரன் கர்ணனை போற்றி கள்ளத்து புழு நீக்கிய கர்ண மகாராஜனை வாழ்க என்று பாராட்டினார். நன்றி. அடுத்ததாக லோகமந்திர A ஸ்டாண்டர்ட் கம்பராமாயணம் அபமுல்லா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லோகமித்ரா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது ராமாயணத்தின் முக்கிய கதாபாத்திரமான லட்சுமணன், அதாவது சகோதரர்களின் அன்புக்கு முன்னுதாரணம் மற்றும் சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் ராமன் லட்சுமணன் ஆவார். இது அனைவருக்கும் தெரிந்த உண்மையே. இவ்விருவரில் ஒருவரான லட்சுமணனை பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன். ராமாயணத்தின் படி லட்சுமணன் அயோத்தியை ஆண்ட தசரத மன்னரின் மைந்தர்களில் ஒருவர். லட்சுமணனை லக்குவன் என்று அழைப்பர். இவருடைய தாயார் சுமித்ரா, இவருடைய மனைவி ஊர்மிளா. இவர் ராமனுக்கு இளையவர் ஆவார். கைகையின் சூழ்ச்சியினால் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லும் போது இவரும் அவருடன் காரகம் ஏறினார். மேலும் ராமன் காட்டில் இருந்த 14 ஆண்டுகளும் கண்ணுறங்காமல் அவரை பாதுகாத்து வந்தார். மேலும் இலங்கை போரில் ராவணனின் மகனான இந்திரஜித்தை வீழ்த்தினார். இவர் ஆதிசேஷனின் அவதாரமாக கருதப்படுகிறது. மேலும் இலங்கை போரில் லக்குவன் கொல்லப்பட்டதாகவும் அதன் பின் சஞ்சீவினி என்ற மூலிகையை உண்டு மறுவுயிர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை போரில் ராவணனின் மகனான இந்திரஜித்துடன் போர் புரிந்த சமயத்தில் லக்குவன் மூச்சை அடைந்தார். அதன் பின் அனுமானின் உதவியினால் சஞ்சீவினி என்ற மூலிகையை உண்டு மறுவுயிர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. நன்றி. பழமொழி விளக்கம் பற்றி கூற வருகிறார். வணக்கம். என் பெயர் சுபஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு பயில்கிறேன். இன்று நான் பேச கொண்டிருக்கும் தலைப்பு பழமொழிகள். நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும். பொருள்: சிலையை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டான். சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. குளிக்கின்ற நாய் கடிக்காது. பொருள்: குளிக்கின்ற நாய் கடிக்காது என்பது சரி. ஆத்தில் போட்டாலும் அளந்து போடணும். பொருள்: ஆத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பது தான் சரி. நன்றி. அடுத்ததாக 8ஆம் வகுப்பு வைசாலி பாரதியார் பற்றிய பேச்சு. அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பெயர் வைஷாலி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று மகாகவி பாரதியார் பற்றி கூற வந்துள்ளேன். புரட்சி கவிஞர் மகாகவி பாரதியார் 1882ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் பெயர் சின்னசாமி மற்றும் இலக்குமி அன்னையர் ஆவர். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதி தமிழ் கவிதைகளையும் உரைநடைகளையும் புலமை கொண்டவர். பாரதியார் சொற்களை எழுத்துக்கள் மூலமாக மக்களின் உள்ளத்தில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். பாரதியார் எட்டயப்ப நாயக்க மன்னர் கவிதை திறமையை பாராட்டி பாரதியார் என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்தார்.
விடுதலை கவி புது கவிதையின் தந்தை விடுதலை கவி நீதி துயிலில் நீக்க வந்த நிலா என்றெல்லாம் பாரதியார் பெயருள்ளது. தேசிய கவி என்ற பட்டத்தை அழைக்கப்படுவார். சிந்துவுக்கு தந்தை செந்தமிழ் தேடி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இவர் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போராட்டத்தை வித்திட்டவர். 1921ஆம் ஆண்டில் தனது 31 வயதில் பாரதி உலகை விட்டு நீத்தார். பாரதியார் மறைந்தாலும் அவரது புகழ் தமிழ் மொழி உள்ளவரை மண்ணை விட்டு மறையாது. நன்றி. அடுத்து பாரதியாரை பற்றி 5th ஸ்டாண்டர்ட் அனுஸ்ரீ பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே. தனுஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயில்கிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு பெயர் பாவேந்தன் பாரதிதாசனை பற்றி. புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த கவிஞர். தமிழுக்கு அமுதென்று பெயர். இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இந்த பாடலை இந்த தேசுவை பாடலை சொந்தக்காரர் ஆவார். இவருக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்னும் அழைக்கப்பட்டார். புதுவையில் ஏப்ரல் 29ஆம் தேதி 1891ஆம் ஆண்டு கனகசபை முதலியார் மற்றும் லக்குமி அம்மாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றெடுத்த பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் தந்தையின் பெயரில் இருந்து முதல் பாதியை இணைத்து கனக சுப்புரத்தினம் என அழைக்கப்பட்டார். இவரது தொடக்க கல்வியை ஆசிரியர் திருப்பதி சாமி ஐயாவிடம் பயின்றார். தனது 16 வயதில் புதுவையில் உள்ள கல்லூரியில் சேர்ந்து பயின்றார். இவர் மறைந்தாலும் இவரது எண்ணற்ற படைப்புகள் என்றென்றும் அறியாது. நன்றி. அடுத்து வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றி பேச வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவி சுஜித்ரா. அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பெயர் சுஜிதா. நான் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். இன்று நான் வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றி கூற வந்துள்ளேன். வீரமங்கை வேலுநாச்சியார் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தமிழகத்தில் சிவகங்கை பகுதியில் ராணியாகவும் பிரித்தானிய கீழ்கண்டி கம்பெனிக்கு எதிராக போராடிய விடுதலை போராட்ட பெண் வீரர். இந்தியாவில் முதல் விடுதலை போராட்ட பெண் வீரர் என்று ஆவார். வேலுநாச்சியாரின் இளமை பருவம் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி முத்தாதாளுக்கு மகளாக பிறந்தார். ஆண் வாரிசு போல் வளர்க்கப்பட்டு பல ஆயுதங்களை ஏவுதல் பயிற்சியை கொடுத்து பல மொழிகளை கற்றார். அதற்கு பிறகு 1746 சிவகங்கை மன்னராகிய முத்துவடிக தேவருக்கு மனைவியானார். வேலுநாச்சியாரின் ஆங்கிலேயர் படையெடுப்பு 1772ஆம் ஆண்டு ஐரோப்பியர்கள் படையெடுத்ததால் கணவரை இழந்தார். அதற்கு பிறகு தன் நாட்டை மீட்க வேண்டும் என்று காத்தார். அந்த படையை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்து விருப்பாட்சியில் தங்கி ஹைதர் அலியை கண்டு தனது உறுதிமொழி திறனை காமித்து அவரிடம் பல உதவிகளை பெறுவேன் என்று உறுதிமொழி வாங்கினார். அதற்கு பிறகு 8 காலமாக திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டையில் இடம் மாறி
முகாமிட்டு வாழ்ந்து வந்தார். மருது சகோதரர்கள் மிகவும் பாடுபட்டு சிவகங்கை மக்களை ஒன்று கூட்டி ஒரு எதிர்ப்பு படையை உருவாக்கினர். அந்த படையிற்கு வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் தலைமை தாங்கினர். வேலு நாச்சியாரின் படை சிறப்பு. 1780 ஆண்டு ஜூன் மாதம் திண்டுக்கல்லில் இருந்து ஒரு படை சிவகங்கையை நோக்கி சென்றது. அதில் ஹைதர் அலி 5000 குதிரை வீரர்கள் 5000 போர் வீரர்கள் பீரங்கி ஒன்றையும் அனுப்பினார். அந்த படை வைகை ஆற்றின் வழியில் சென்றது. அப்பொழுது சோழ தந்தங்களையும் திருப்புரணம் முத்தேநந்தரையும் வெற்றி பெற்ற பிறகு கடைசி யுத்தமாக மானாமதுரை நகரத்தில் போர் பயிற்சி எடுக்காமல் மக்களின் துணையோடு போரிட்ட வீரமங்கை வேலு நாச்சியார் வெற்றி பெற்றார். அதன் பிறகு அவருக்கு சிவகங்கையில் முதல் ராணியாக முடிசூடப்பட்டது. வேலு நாச்சியாரின் இறப்பு நாட்கள். 1793 வேதா பேத்தியார் இறந்ததனால் மிகவும் துயரமான நாச்சி விருப்பாட்சியில் தங்கி இருந்தார். அப்பொழுது தன் நாட்டை மீட்ட வேலு நாச்சி 25 டிசம்பர் 1796 ஆண்டு இறந்தார். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பேச்சு 8th standard ஆமஸ்டி. வணக்கம், என் பெயர் ஹேமாஸ்ரீ. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேச வந்துள்ளேன். வீரம் என்றாலே நம் கண்முன் தோன்றும் ஒருவராகவே வீரபாண்டிய கட்டபொம்மன் காணப்பட்டு வருகிறார். இவர் 1760 ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தார். இவரது பெற்றோர் ஜெகவீரா பாண்டியா மற்றும் ஆறுமுகத்தம்மாள் ஆவர். இவர் சிறு வயதிலே வாள், அம்பு எய்தல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்ற பல சிறந்த போட்டிகளில் பயிற்சி தேர்ந்தவர். இவர் 18ஆம் வயதில் சக்கமா என்பவரை திருமணம் செய்தார். தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போரிட்ட 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாளையர் ஆவார். இவர் தமிழ் மொழி பேசும் ராஜகம்பளம் நாயகர் இனத்தில் பிறந்தவர். இவருடைய முன்னோர்கள் முகமதியர்களின் படையெடுப்பிற்கு பின்பு கம்பிலி ராஜ்யம் இழந்து விஜயநகர் உருவாக்கியனர். அதன் பிறகு பாஞ்சாலங்குறிச்சியில் 47வது மன்னராக வீரபாண்டிய கட்டபொம்மன் 30வது வயதில் பொறுப்பை ஏற்றினார். ஆங்கிலேயருக்கு வரி வசூலிப்பது கட்டபொம்மனுக்கு பிடிக்கவில்லை. இதன் அறிந்த ஆங்கிலேயர்கள் ஜாக்சன் என்னும் ஆங்கிலேயரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு ஜாக்சன் தூரை வீரபாண்டிய கட்டபொம்மனை அழைத்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனும் அங்கு போய் சென்றால் அங்கு ஜாக்சன் காணவில்லை. இதோ மாதிரி ஜாக்சன் பல தடவை வீரபாண்டிய கட்டபொம்மனை அழைத்தார். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்கெல்லாம் போய் பார்க்கும்பொழுது ஜாக்சன் அங்கு கிடைக்கவில்லை. ராமநாதபுரத்தில் ஜாக்சனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் இருக்கிறார்கள். அங்கு ஜாக்சன் வரி வசூலிக்க முயன்ற போது ஜாக்சன் சொல்லும் வார்த்தைகள் இஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது இஸ்தி. எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றும் இறைத்தார் கொஞ்சி குளவிக்கார். எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்று நினைத்தாயா, எனக்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வட்டி என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டார். அதன் பிறகு ஜாக்சன்
ஆசன்துறை வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்ய வரும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அதை எதிர்த்து போரிட்டு வெற்றியுடன் திரும்பினார். அதன் பிறகு பெங்கன்மேன் என்றும் ஆங்கிலேயர் காஞ்சனகுரிச்சியை கைப்பற்றியதால் வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்கிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று புதுச்சேரி அருகில் உள்ள காடுகளில் இருந்தார். ஆனால் அருகில் உள்ள மன்னர் ஆங்கிலேயரிடம் கைகோர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் ஒப்பித்தனர். ஆங்கிலேயர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை மரத்தடியில் தூக்கிலிட்டனர். நன்றி. அடுத்ததாக 8ஆம் வகுப்பு மாணவி ஐவகை தினங்களை பற்றி கூறுகிறார். வணக்கம், என் பெயர் சாவுஷிதா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு ஐம்பகை நிலங்கள். நிலங்கள் 5 வகைப்படும். அவை குறிஞ்சி, முல்லை, மருத, நெய்தல், பாலையாகும். குறிஞ்சி மலையும் மலையும் சார்ந்த இடம், முல்லை காடும் காடும் சார்ந்த இடம், மருதல் வயலும் வயலும் சார்ந்த இடம், நெய்தல் கடலும் கடலும் சார்ந்த இடம், பாலை மணலும் மணலும் சார்ந்த இடம். குறிஞ்சியின் தெய்வம் முருகன், முல்லையின் தெய்வம் திருமால், மருதலின் தெய்வம் எந்திரன், நெய்தலின் தெய்வம் வருணன், பாலையின் தெய்வம் கொற்றவை. இவையெல்லாம் 5 நிலங்களின் தெய்வங்கள் ஆகும். நன்றி. அடுத்ததாக நீதியை காத்த சிறப்பு நாடகமாக நடித்து காண்பிக்க வருகின்றனர் 5 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். முன்கதை சுருக்கம். பொருளிப்பதற்காக மதுரை நகருக்கு கண்ணையுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசு மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காசுகளை கொண்டு தன் கணவன் கள்ளன் அல்ல என்பதை உணர்த்துகிறார். அரசனுக்கும் கண்ணைக்கும் நடக்கும் உரையாடலை காட்சியாக நாடக காட்சியை நடித்து காட்டுள்ள மாணவர்கள். மனையில் வாயிலின் முன் அழுத கண்களோடு தலைவிட்ட பொழுது பெண் வந்து நிற்கிறார். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரம் கேட்டாயா? கேட்டேன் முன்னவா, அது உங்களிடம் வந்து சொல்லி அவர்கள் நீதி கேட்கிறார் போகிறார். நீதி கேட்டு வந்திருக்கிறாரா? சரி, உள்ளே ஆண்டோர்களும் சான்றோர்கள் இணைந்திருக்கும் அவையிலே கடிவாயமாக மன்னன் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. இளங்கோடி போன்ற பெண்ணே, அழுத கண்களோடு இவை காண உங்களுக்கு காரணம் என்ன? நீ யார்? நீங்க என்ன வேண்டும்? ஆராயத்து நீதி வழங்கிய மன்னனே, என்னை யார் என்று கேட்டுகிறாயா? சொல்கிறேன், கேள். உலகும் வியக்கும் மன்னம் ஒற்பதாவதாக தன் உடலையே தந்த சிவி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போற்றும் பசுவை மக்கள் தெய்வமான வணங்கிய அதன் கன்றை தேர்காலிட்டு கொன்றதன் மகனையும் அதே தேர்காலிட்டு மனமுதிர்ச்சியுடன் அவனையும் பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ மேற்கூறவில்லை. அதை விட்டுவிட்டு வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இருப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தான் இப்படி பேசுகிறாயா? நான் இதுவரை கூறிய பெருமைக்கெல்லாம் சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகழ் நகரமே எனது ஊர். அப்பூரில் பழியில்லா சிறப்பினையுடைய மாசாத்துவன் நகரில் போல் நானும் ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் அண்ணா, நான் இதுவரை போதும் அண்ணா, என் கணவனை வாழ்த்து என்ன தகுதி இருக்கிறது? உபரினை கலைக்க நான் ஊருக்கு வருகிறேன். உன் காலில் திரும்ப நான் இருக்கிறேன். பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை போற்றுவது கற்புவது நன்று. அது ஏற்புடையது, அது அறநெறியும் ஆகும். இது அனைவருக்கும் அறிந்தார்கள். உனக்கு தெரியாதா என்ன? அரணே மன்னனே, உன் தகுதியை சந்தித்தால் தகுதியுடைய
கூறுவது உண்மைதானா? உண்மையாயின் அரசுக்குரிய சிலம்பில் பல முத்துக்களால் ஆனது. சான்றோர்கள் நிறைந்த இந்த அவையிலே உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே கோலத்திலிருந்து பெற்ற சிலம்பை கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கணவரிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. தவறிழைத்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெருமுறை செய்தேனே. யாரோ நானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத வழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனி நான் உயிரிழப்பது தகுமா? இனி எனக்கு மென்பற்றக்கூட எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? இன்றோடு என் வாழ்நாள் முடிவெடுத்தது. பாண்டிய மன்னர் தன் தவறான வாழ்க்கைக்கு உண்டான பயிற்சிகளுக்கு ஆட்சி அறிவிக்கிறார். Good evening, dear students. Silence. Silence. So did you all enjoy the program? I appreciate my heartfelt appreciations to the Tamil teachers, Mrs. Nirmala ma'am and Mahalakshmi ma'am. My special appreciations to all the students. Madam has trained them excellent. The students have performed amazingly well. So students, you must all come forward to participate in such events, okay, in the future. So with great enthusiasm, you must come forward and perform. So when you come, you will get an exposure, you will get an experience, okay. All these things are a learning experience for you all. Am I right? So you will not have the stage fear, you will have the courage to face the audience. So all these programs will teach you so many things, okay. So in the future, I wish you all the best and many more functions to come in the future. Thank you all. Thank you for all the other teachers who also supported for the successful conductance of the Tamil Club activity. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2 மாதங்களுக்கு முன்பே மன்றத்தை ஒருத்தம் கொஞ்சம் வேறு சில காலங்களால் இந்த மன்றம் துவக்க நிகழ்ச்சிகள் தள்ளி போகிறேன். இன்று நாம் துவங்கிவிட்டோம். இந்த மன்றம் உங்களுக்கானது. ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் முக்கியமானது. இந்த மன்றங்களில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்பது இந்த மன்றத்தின் நோக்கமாகும். இந்த பணியில் மிகவும் சிறப்பாக செயலாற்றிய எங்கள் ஆசிரியர்கள் திருமதி மகாலட்சுமி மற்றும் திருமதி நிர்மலா அவர்களை பாராட்டுகிறேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து மாணவர்கள் மற்றும் மாணவிகளையும் பாராட்டுகிறேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த தமிழ் மன்ற கழகத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் நம்மளோட மாணவர்களோட நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து ரசித்து ஒரு சில இடத்துல தவறுகள் ஏற்பட்டிருப்பினும் அதை பொறுத்து கொண்டு இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக ஒரு சின்ன ஒரு முகசுடிப்பு கூட இல்லாமல் இவ்வளோ நேரமாக இங்கே உட்கார்ந்துருந்து இன்னும் அதிகமாக நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகளில் ஈடுபடணும் அப்படின்னு இன்னும் மோட்டிவேஷனல் கொடுத்து நமக்காக நம்ம இங்கே அமர்ந்திருக்கும் நம்ம பள்ளியின் சேர்மன் மேம் அவங்களுக்கு நான் ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்ல
inside the campus. Which language? English. இல்லையா? எல்லாருமே ஆங்கிலத்தில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் மன்ற கழகத்துக்கு வந்து தமிழே உரையாற்றிய நமது முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ் மன்ற கழகத்தில் இத்துணை சிறப்பான நிகழ்ச்சிகளை வகை வகையாய் தமிழில் புதைந்து கிடக்கின்ற அத்துணை சிறப்பு அம்சங்களையும் கண்ணாடி போல எடுத்து வெளிப்படுத்தி நம் மாணவர்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து மிகவும் சிறப்பான இந்த நிகழ்ச்சியை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நடத்திய நமது தமிழம்மா மகாலட்சுமி மேமுக்கு மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 247ன்றது நமக்கு தெரியும். ஆனா அந்த 247 எழுத்துக்களையும் ஒரே மரத்துல சார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மிகச்சிறப்பு. அதுவும் தனியா இருந்து எனக்கு சொல்லவே எனக்கு தெரியாது, இருந்த போதிலும் ரொம்ப சிறப்பா அதை வரைஞ்சி இந்த அளவுக்கு நிறைய சார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மீண்டும் அவங்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுக்குறேன். ஆசிரியர்கள் சொல்லும் அனைத்து செய்திகளையும் எல்லா நடிப்பு மற்றும் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுத்ததற்காக உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மற்ற ஆசிரியர்கள் மாணவர்களை அமைதிக்காக்கும்படியாக இங்கு இவ்வளவு நேரமாக நின்று பணியாற்றி மற்றும் ஒத்துழைப்பு கொடுத்த ஆசிரியர் சயின்ஸ் ஹிந்தி மேம் இவ்வளவு நேரம் வீடியோ பண்ண கண்டுகளிக்குமாறு வந்து இவ்வளவு நேரமாக கீழே அமர்ந்திருந்து அமைந்த மற்ற மாணவ மாணவர்களுக்கும் எனது மனதார நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.